கேள்விக்கு என்ன பதில்னா, வங்கி கடன் வாங்கினவங்க யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்? இது ஒரு கேள்வி. நிறைய இந்த கேள்வி கேட்கறாங்க. ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அது என்ன வேணா இருக்கலாம். அது வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, இல்லை வேற ஏதாவது லோன்கள், சிடி லோன், செல்போன் லோன், எதை வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். செக்யூர்டா இருக்கலாம், அன்செக்யூர்டாகவும் இருக்கலாம். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பேங்க்ல லோனை போடுறாங்க, அந்த லோனை போட்டு லோனை வாங்குறாங்க, இல்லை கிரெடிட் கார்டு வாங்குறாங்க, கிரெடிட் கார்டு தேய்க்கிறாங்க, பணம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ அவரு கடன் வாங்கினது வங்கியில. ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் தான் வங்கி வந்து செயல்படும். 1956 கம்பெனி ஆக்ட் பிரகாரம் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, வேற எதிராக நிறுவனங்களும் அதில் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் வந்து அதில் தான் வந்து கடன் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்? சட்ட ரீதியாக பார்ப்போமே. எப்பவுமே அனுபவ ரீதியாக சொல்லிக்கிட்டு இருப்போம். சட்ட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் இதில் உண்மை என்ன ஒழிஞ்சிருக்குன்னா, இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அதே சமயம் யாருக்கு இந்த பணத்தை ரீபே பண்ணணும், யாருக்கு நீங்க வந்து முதல்ல வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் நியமிக்கக்கூடிய சட்டப்படியான அதிகாரின்னு பாத்தீங்கன்னா இதுல போலீஸே கிடையாது. நிறைய பேர் வந்து சார் எனக்கு கிரிமினல் கேஸ் ஆயிருமா, வாரண்ட் வந்துருமா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்து ரிகூரண்டா கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு சிவில் வழக்கா தான் போட முடியும், வங்கி போடுவாங்க. அவங்க அதுலதான் அவங்களுக்கு பண ரெக்கவரி ஆகும். அங்க கிரிமினல் கேஸ் போட்டாங்கன்னா பண ரெக்கவரிலாம் ஆகாது, அவங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்க வந்து ஒரு வக்கீலை வச்சு நடத்தணும். அதனால வங்கி கடன் வாங்கினவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிளா பதில் தரணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னைக்கு வர கலெக்ஷன் ஏஜென்ட் தான் முக்கியமான ஆளு, நம்ம கலெக்ஷன் ஏஜென்ட் தான் பை பண்ணணும், ஏன்னா அவங்க தான் பேங்க் ஆளுன்னு நினைக்கிறீங்க. அது பதிலாக தப்பு. ஏன்னா கலெக்ஷன் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் அத்தாரைஸ்டு பர்சன் டு கலெக்ட் மணி, இது மட்டும் தான் உங்களோட வேலை. பணம் வரல அப்படின்னாக்கா ஆல்ரெடி சிபில டிஃபால்ட் ஆயிரும். இப்போ டிஃபால்ட் ஆகி காட்டும், உங்களை வந்து நீங்கள் டிஃபால்ட்னு காட்டும், அது வந்து லேட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு காட்டிடும். ஸோ உங்களுக்கு சிபில் அடிவாங்க ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்கள் லோனை வந்து பே பண்ணாமல் விட்டுட்டீங்களோ, இல்லை செட்டில்மெண்ட் எடுத்து முடிக்கிறீங்களோ, அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லோன் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக லோன் ப்ரொசீடிங்ஸ்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்கல் வாங்க முடியாது. ஸோ அந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. வந்துட்டு மேற்கொண்டு நிறைய பேர் வந்து கடனை வாங்கி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. லோனை கடன் வாங்கிட்டு தான் இன்னொரு லோனை கட்டுறாங்க. இப்படி கட்டி கடைசியில் லாக் ஆகிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அதனால இந்த யாருக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லணும்னா, அதாவது நீங்கள் பணத்தை உள்ள கட்டி முடிக்கணுன்றது வந்து கண்டிஷன், அது வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி இவ்வளோ இஎம்ஐ வந்து நீங்கள் இந்த வருஷத்துல கட்டி முடிக்கணுன்றது அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அல்லது கிரெடிட் கார்டு ரெண்டுமே டிஜிட்டல் சைன்டு அக்ரிமெண்ட்ஸ். அந்த அக்ரிமெண்ட்ஸ் அப்படி விளையாட்டு இருக்கும்போது என்னன்னா, நீங்கள் வந்து சட்டப்படியான அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி நியமிக்கக்கூடிய சோல் ஆர்பிட்டர் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த பவர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் எது மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா, 1996 ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் ஆக்ட், இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 and 19 and 2022 இட்செல்ஃப். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்குன்னா சோல் ஆர்பிட்டர்ஸ். நிறைய பேர், அதாவது லோன் வாங்கினவங்க 95% கூட சொல்லலாம், இவங்க எல்லாருக்குமே வந்து பயப்படுறது கலெக்ஷன் ஏஜென்ட். ஆனால் கலெக்ஷன் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியான ஒரு அதிகாரி இல்லை. அதாவது நிர்வாகத்துக்காக, அதாவது பேங்க் தன்னோட நிர்வாகத்தை மெயின்டைன் பண்றதுக்காக வைக்கக்கூடிய அல்லது கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வசூல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் சம்பள பேசிஸ்ல, இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல, இல்லை கமிஷன் பேசிஸ்ல ஒரு வேலை செய்யலாம் அந்த வங்கிக்கு. அது வங்கியை விட்டு வங்கி கூட அவங்க அடிக்கடி மாறி வேலை செய்யறதும் உண்டு. பல வங்கிகளுக்கு சேர்த்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி பண்றதும் கூட இப்போ நிறுவனம் இருந்துட்டு வருது. இவர்கள் இங்க பதில் சொல்ல வேண்டியது இவங்களுக்கு இல்லை. நிறைய பேர் இவங்களுக்கு பயந்துகிட்டே வந்து பணத்தை கட்டிடுறாங்க. அதுதான் வங்கியோட டாக்டிஸ். வங்கியோட அந்த தந்திரம் என்னன்னா, இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட்டை வந்து அவங்க வந்து துரிதப்படுத்தி இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி இவ்வளோ சீக்கிரத்தில் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் வைக்கிறாங்க. டார்கெட் வைக்கிறதுனால கண்முன்னு தெரியாம அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எந்த லெவலுக்கும் இறங்கி பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா டார்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங் மாதிரி வைக்கிறாங்க. இவ்வளோ பர்சன்ட் டார்கெட் வச்சிருக்காங்கன்னா அதை வசூல் பண்ணாக்க இத்தனை பர்சன்ட் கிடைக்கும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னாக்கா, அவங்க அந்த பணிச்சுமை அதிகமாகிற காரணத்தினால எப்படியாவது இந்த ஒரு கிளைண்ட் கிட்ட வாங்கிடணுன்ற ஒரே நோக்கத்தோட உங்களுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுக்குறாங்க. நீ வேலை செய்யற இடம், போற இடம், வந்த இடம், சரி ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால முடியலன்ற பட்சத்துல நீங்க இந்த பணத்தை கட்டிடுவீங்க. ஸோ அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பிரச்சனை முடிஞ்சு போகுது. இங்க இப்படி கட்டினா கூட இப்ப என்ன ஆகுதுன்னா, வங்கி கடனை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த டிஃபால்ட் பண்ணி கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க டிஃபால்ட்டா காட்டணும் ஒரு சைடு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தாகி கட்டுவீங்க. ஏன்னா இது இஎம்ஐயோட சேர்த்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ், செக் பவுண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லோனை மட்டும் கூடவே அதுவும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் எடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா 3 ஷாட்டில் கட்டுங்க, 4 ஷாட்டில் கட்டுங்க அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேங்கோட முடிஞ்சு போகுது. இவங்க யாருமே சட்டப்படியான அதிகாரிகள்லாம் கேட்டால் இல்லை. சட்டப்படியான அதிகாரி எங்கே வந்து அவருக்கு அதிகாரம் வருதுன்னா, ஒரு சோல் ஆர்பிட்டர் நியமிக்கிறாங்க பார்த்தீங்களா. அக்ரிமெண்ட் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. எந்த லோனு போகும்போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாமல் எந்த லோனு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அத்தாரைஸ்டு வந்து ஒரு நிதி நிறுவனம் வந்து ஒரு லோனை கொடுக்குதுன்னா அந்த லோனுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.
நிறைய பேர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கிறது இல்லை. அப்படி வரும்போது அதில் கொடுக்கக்கூடிய முக்கியமான கிளாஸ் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் மூலமா யாருக்கு வந்து இந்த பணத்தை வாங்கி கொடுக்குற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னா சோல் ஆர்பிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சோல் ஆர்பிட்டரை யார் நியமிக்கலாம்னா லோன் வாங்குற நீங்களும் லோன் கொடுக்குற வங்கியும் 2 பேரும் சேர்ந்து வந்து நியமிக்கிறதா அந்த சோல் ஆர்பிட்டர். இல்லைன்னா வங்கியை நியமிக்கலாம், இல்லைன்னா கடன் வாங்கினவங்க நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த அக்ரிமெண்ட்டே செல்லும். ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு வேலிடான அக்ரிமெண்ட்டாக இருக்கணும்னா அதில் கண்டிஷன்ஸ் வேலிடாக இருக்கணும். அது வந்து கண்டிஷன்ஸ் அந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் 1996 ஆக்டுக்கு பொருந்தும்படியாக இருக்கணும். அந்த ஒரு சோல் ஆர்பிட்டர் நியமிக்கலாம்னு சொல்லும் போது அந்த சோல் ஆர்பிட்டர்னா இசைவு தீர்ப்பாளர் அப்படின்னு தமிழ் அர்த்தம். அவருக்கு தான் வந்து உங்கள் லோனை பற்றி டிசைட் பண்ணுற அதிகாரம் உண்டு. ஏன்னா அவரு தான் வந்து நீங்கள் இவ்வளோ கட்டணும் இவ்வளோ கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த லோனை பொறுத்த வரைக்கும், இல்லை கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மள பல பேர் லோன் வாங்கினவங்க இப்படி ஒரு ஆர்பிட்ரேஷன் இருக்குன்றதே தெரியாது. அதில் கொடுக்கக்கூடிய அவார்டு வந்து எது ஒரு பவர்ஃபுல்லான அவார்டு அப்படின்றது விவரமும் உங்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்வி, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ மக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, சட்டப்படியான அதிகாரியான சோல் ஆர்பிட்டருக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கிறது. இதை வந்து நிறைய பேர் உதாசீனப்படுத்துவாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு தான் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பேங்க்ல நோட்டீஸ் வந்துச்சுன்னா அட போப்பா இவங்க ஏதாவது பணம் கட்ட சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. கலெக்ஷன் ஏஜென்ட் வராதனாலையோ இல்லை அவங்க மூலம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வேலை செய்யறதுனாலையும் லோன்லேருந்து வெளியே வந்துட முடியாது. லோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், இல்லை வேற ஏதாவது முயற்சிகள் செஞ்சு அந்த லோனை வந்து எப்படியாவது ஒரு முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்கள் கண்டக்ட் பண்ணியே தீரணும். ஏன்னா இது வந்து ஒரு கோர்ட் ப்ராசஸ் இல்லைனாலும் இது செலவில்லாத ப்ராசஸும் கூட. ஏன்னா கோர்ட் ப்ராசஸ்க்கு தான் போய் ஜட்ஜி முன்னாடி அப்பியரன்ஸ் போகிறது, போக்குவரத்து செலவு அப்படி இப்படின்னு ஆகும். இன்னைக்கு ஆஸ் அண்ட் நவடேஸ் இந்த ஆர்பிட்ரேஷனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல வந்து நடக்குது. இதுக்கு தகுதிகள்னு வந்து ஒரு பெருசாக ஒன்றும் சொல்லலை. அந்த 12th செக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு வந்து வரக்கூடிய தகுதிகள் இவர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு தகுதிகள் இருந்தால் போதும் சோல் ஆர்பிட்டர் ஆயிடலாம். இதை வந்து ஒரு அரசு அதிகாரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அதிகாரத்தை கொடுக்கறது அக்ரிமெண்ட் வாயிலாக வந்து லோன் வாங்கினவங்களும் லோன் கொடுக்குறவங்களும் கொடுக்கறது தான். இது பேங்க் மட்டும் தான் கிடையாது, தனியார் நிறுவனங்கள் கூட சோல் ஆர்பிட்டர் நியமிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்பிட்டர் நியமிச்சிட்டா, ஒரு வேலை பேங்க் நியமிச்சிட்டா அவருக்கு வந்து ஒரு சிவில் ஜட்ஜுக்கு உண்டான அதிகாரம் வந்துருது. ஒரு சிவில் ஜட்ஜு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து அவர் கொடுக்கலாம். அதனால ஆனால் தீர்ப்பு கொடுக்கறதுனால அவர் அரசாங்க ஜட்ஜாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அதிகாரத்தை அந்த அக்ரிமெண்ட் வாயில கொடுக்கறதே வந்து இந்த லோன் வாங்குறவங்களும் லோன் கொடுக்குறவங்களும் தான். இது நம்ம தெளிவாக சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு கூட. இப்போ உங்களுக்கு உண்டான கேள்விக்கான பதில், அதாவது நீங்கள் எந்த கடனாக இருந்தாலும் கடன் வாங்கி இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது அல்லது நீங்கள் வந்து மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் யார் என்றால் அது வந்து வங்கி நியமிக்கும் சோல் ஆர்பிட்டர் என்று சொல்லக்கூடிய இசைவு தீர்ப்பாளர். அது வங்கியை நியமிக்கலாம், இல்லை நீங்களே கூட. நிறைய பேர் சொல்றாங்க சார் எங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் வரலன்னு. வங்கி வந்து எந்த நேரத்தில் அந்த ஆர்பிட்ரேஷன் எடுக்கும்ன்றது சொல்லவே முடியாது. ஒரு சில வங்கிகள் வந்து டிஃபால்ட் ஆன 2வது 3வது மாசத்திலேயே வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க, 3வது மாசத்துக்குள்ள அனுப்பிடுறாங்க. சில வந்து 8 மாசம் கழிச்சு கூட அனுப்புறாங்க, சில பேர் 1 வருஷம் கூட அனுப்பி கூட ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா அக்ரிமெண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா பேங்க் மட்டும் தான் ஆர்பிட்ரேஷன் கண்டக்ட் பண்ணணும் கிடையாது. கடன் வாங்கினவரும் கண்டக்ட் பண்ணி ஒரு வேலை வந்து கடனை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணாக்கா அவரும் கூட இந்த ஆர்பிட்ரேஷனுக்கான இன்விடேஷனை பேங்க்குக்கும் அனுப்பலாம். நிறைய யூடியூபர்ஸ் இதை பத்தி சொன்னதில்லை. அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஆர்பிட்ரேஷனை பத்தி இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல பாருங்க. பின்னாடி ஆர்பிட்ரேஷன் செக்ஷன்ஸை பத்தி கிளியரா சொல்லியிருப்பேன். அதாவது ஆர்பிட்ரேஷனுக்கு மொத்த செக்ஷன் நமக்கு தேவை கிடையாது, அதில் இருக்கக்கூடிய சில சொற்ப செக்ஷன்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சாதாரண செக்ஷன்கள் தான். முக்கியமான செக்ஷன் 70 செக்ஷன் 62 ரொம்ப முக்கியம். இந்த 2 பிரிவுகளும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து லோன் வாங்கினவங்களுக்கு வந்து அனுப்பக்கூடிய நோட்டீஸ்ல பிரதானமாக கொடுக்கப்படக்கூடிய செக்ஷன். இதுலேயே வந்து செக்ஷன் 72 அது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். நிறைய பேர் ஒரு நோட்டீஸ் வரும், அது நோட்டீஸ் சரியாக படிச்சு கூட மாட்டீங்க. இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டு பை சோல் ஆர்பிட்டர்னு சொல்லி சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அவார்டுகளை எடுத்துட்டு கோர்ட்ல போயிட்டு வழக்கு தாக்கல்லாம் செய்யலாம். அந்த நிலைமைக்கெல்லாம் வச்சிடாதீங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் வரும்போது அருகாமையில் உள்ள வழக்கறிஞரை அணுகி இந்த நோட்டீஸ்க்கான பதில் என்னங்கிறத நீங்க கொடுத்துட்டு ஜூம் மீட்டிங் மூலமாகவோ அல்லது வெர்ச்சுவல் அப்பியரன்ஸ் அண்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ் 2 இருக்கு. இந்த 2 அப்பியரன்ஸ்ல ஏதாவது ஒன்று அப்பியரன்ஸ் காட்டி நீங்க அந்த சோல் ஆர்பிட்டர் பிரச்சனையை பேசி சுமூகமாக முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வழக்கறிஞரை நீங்க கேட்கலாம். இல்லைன்னா உங்க சந்தேகங்களை எங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தலாம். அப்படி நோட்டீஸ் வந்தால் நிச்சயமா உதாசீனப்படுத்தாதீங்க. லோன் வாங்கிட்டும் கட்டாமல் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி நோட்டீஸ்களை உதாசீனப்படுத்துறது ஒரு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொறுப்பற்ற தன்மையை வந்து காட்டுற மாதிரி அமைஞ்சிடும். அதனால பெரிய ஒரு இழப்பு இல்லைனாலும் கூட நீங்க கண்டிப்பா லோன் வாங்கினவங்க அதை அட்டன் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை முடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கணும். நன்றி.